ஐப்பசியில வரக்கூடிய பௌர்ணமி வந்து ஐஸ்வர்யங்களை எல்லாம் அள்ளி தரக்கூடிய பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான பௌர்ணமி. இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் எல்லா கோயில்லயுமே. உங்களால முடிஞ்ச அரிசி, காய்கறி இதெல்லாம் சாமிக்கு வாங்கி குடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறதும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு 7 7 பிறவிக்கும் சாப்பாட்டுக்கு தர்த்திரமே வராது. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம எதுக்காக உழைக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தானே! அந்த சாப்பாடு தரித்திரமே வராது அப்படின்றக்கூடிய நாள் தான் சிறப்பான நாள் தான் இன்னைக்கு நாள். இந்த நாளில் கிரிவலம் போகும்போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கிரிவலம் போகும்போது கோபுரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து நம்ம கிரிவலம் சுற்றுற பாதை எப்படி இருக்கணும்னா, இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக சுற்றணும். இடதுபுறமாலேருந்து வலதுபுறம் வர்ற மாதிரி சுற்றணும். சுற்றும்போது இடையில உள்ள லிங்கங்கள் எல்லாத்தையுமே வணங்கிட்டு வந்து சுற்றுறது ரொம்ப நல்லது. காலில் செப்பல் போடக்கூடாது, கொடை பிடிக்கக்கூடாது. முக்கியமா கிரிவலம் போகும்போது அடுத்தவங்கள கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அடுத்தவங்களுக்குரிய கோபம், குரோதம் இதோட நீங்க சுத்துனீங்கன்னா, கிரிவலம் சுத்துறக்குரிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது.